ஹாய் சிஸ்டர்ஸ். எஸ்டர்டே நான் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டில் வடை பாயசத்தோட சாப்பாடு கொடுத்தாங்கன்னு என்னென்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். துவரம் பருப்பில் வடை பண்ணியிருந்தாங்க. சிறுபருப்பை வேக வச்சுட்டு பச்சரிசி ஊற வச்சு பச்சரிசி தேங்காய் ரெண்டுமே அரைச்சி போட்டு சர்க்கரை போட்டு நெய்யில் கேஷ்யூநட் பொரிச்சு போட்டு பாயாசம். அப்பள வத்தல் அவங்க மாமா வீட்டில் செய்தது. சாதம், அவரைக்காய் பீன்ஸு ரெண்டுமே குட்டி குட்டியாக வெட்டிட்டு சிறுபருப்பை ஊற வச்சு அதை வேக வச்சுட்டு தேங்காய் போட்டு பொரியல். சிறுபருப்பு முழுசாக இருந்தது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாட்டு இருந்தது. புடலங்காய் கொஞ்சம் நீட்டமாக வெட்டிட்டு தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருந்தாங்க. புடலங்காய் நீட்டமாக வெட்டினது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. பப்படம், ஊறுகாய், துவரம் பருப்பு, வடை. கும்பகோணம் ஸ்டைலில் மோர் குழம்பு பண்ணியிருந்தாங்க. நீங்களும் இப்படி தான் மோர் குழம்பு பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வடையும் போட்டிருந்தாங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் கேரளா ஸ்டைலில் தான் மோர் குழம்பு பண்ணுவோம். இதெல்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே கேரட், வெங்காயம் ரெண்டுமே வெட்டிட்டு தயிர் போட்டு கடுகு தாளித்து ஒரு பச்சடி கொண்டு வச்சாங்க. உளுந்து வடைக்கு ஊற வச்சுருந்தாங்க. ஆனால் இது எல்லாமே அவங்க 2 மணி நேரத்தில் சமைச்சனால அது அப்புறமா பண்ணலான்ட்டு வச்சுட்டாங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் சிறுபருப்பு, ஜவ்வரிசி ரெண்டுமே வேக வச்சு தேங்காய் பால் போட்டு தான் பாயாசம் செய்வோம். ஆனால் இவங்க பண்ண பாயாசம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாட்டு ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. ஏலக்காய் பொடி போடலை, ஆனால் அவ்வளோ டேஸ்டாட்டு இருந்தது. மனசு இருந்து அன்போடு சமைச்சா நமக்கு எதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். வாழை இலைக்கு கேட்டாங்க, வாழை இலை கிடைக்கல. நமக்கு வாழை இலையில் சாப்பிட்டாலும் பிளேட்டில் சாப்பிட்டாலும் பாசமாக நமக்கு பரிமாறி நம்ம சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டாட்டு இருக்கும். அது நம்ம கையாலேயே டெய்லி நம்ம சமைச்சிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கையால் நம்ம சமைச்சு சாப்பிடும் போது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ல. 1 டே ஃபுல்லாக அவங்க கூட டைம் எனக்கு போச்சுது. எனக்கு மோர்க்குழம்புல போட்ட வடை எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக அதையும் பிச்சு காட்டினேன்னா. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வாழைப்பழம், பப்படம் வச்சு தான் நாங்கள் பாயாசம் சாப்பிடுவோம். அவங்க வாழைப்பழம் வச்சு சாப்பிட்ற பழக்கம் இல்லை அப்படின்னாங்க. நான் வடை பாயாசம்னு எல்லோரும் சொல்கிறாங்களே, சரி வடையை அதில் பிச்சு போட்டு எப்படி இருக்குது பார்க்கலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு நான் வடையை பிச்சு பாயாசத்தில் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். அவங்க பப்படம் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னாங்க. ஓகேன்ட்டு பப்படம், வடை, பாயாசம் சூப்பராக இருந்தது. ஒரு நாள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 10 மணிக்கு கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு நைட்டு 7 மணி வரை அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணேன். வீட்டுக்கும் பாயாசம், வடையெல்லாம் கொடுத்தாங்க. அடுத்த நாள் இதை மாதிரி வச்சுட்டு நான் உங்களுக்கெல்லாம் காட்டுறதுக்குன்ட்டு வீடியோ எடுத்திருந்தேன். அவ்வளோ டேஸ்டாட்டு இருந்தது. அன்னைக்கு ஃபுல்லாகவே ஜாலி டேயாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் பண்ணும் போதே ஜாலியாக இருக்கும்ல. தேங்க்யூ.